ஸோ இங்க ஏற்கனவே இருக்கிற ஐட்டம்ஸ நீங்க எடிட் பண்ணிக்கலாம். அந்த பென்சில் பட்டன கிளிக் பண்ணி குவான்டிட்டிய மாத்தலாம். இங்க 10 கிலோன்னு மாத்திட்டு சேவ் பண்ணுங்க. இப்போ புதுசா ஒரு ஐட்டம் ஆட் பண்ணணும்னா, மேல இருக்க பாக்ஸ்ல டைப் பண்ணி எவ்வளவு வேணும்னு போட்டு ஆட் பட்டன கிளிக் பண்ணுங்க. இதே மாதிரி உங்களுக்கு வேணுங்கிற எல்லா ஐட்டம்ஸையும் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாம் முடிச்சது. ஸோ இந்த காப்பி பட்டன கிளிக் பண்ணீங்கன்னா லிஸ்ட் காப்பி ஆகிடும். இப்போ உங்க வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி யாருக்கு அனுப்பணுமோ அவங்களுக்கு அந்த லிஸ்ட்ட பேஸ்ட் பண்ணி அனுப்புங்க. ஓகே. அவ்வளோதாங்க. உங்க லிஸ்ட் அவங்களுக்கு போயிடுச்சு. லிஸ்ட்ல ஏதாவது மாத்தணும்னு தோணுச்சுன்னா, நீங்க அனுப்புன மெசேஜ்ல எடிட் பண்ணிக்கலாம். எவ்வளோ வேணுமோ அத மாத்திட்டு டிக் பட்டன கிளிக் பண்ணுங்க. மெசேஜ் ஆட்டோமேட்டிக்கா அப்டேட் ஆகிடும். இந்த மாதிரி ஈஸியா ஒரு மளிகை சாமான் லிஸ்ட் ரெடி பண்ணி வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணிக்கலாம்.